கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 9:15, ரோமன்ஸ் 9:15. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாதத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளுகிறது அவருடைய காரியம் இல்லை. நீங்கள் நல்லா கவனிங்க. அவர் இப்போ கர்த்தர் யார், கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி சொல்லும்போது அவர் சொல்லுகிற அந்த வாதத்துக்கு, இல்லை அவர் சொல்லுகிற லாஜிக்கு, இல்லை அவர் சொல்லுகிற ஃபிலாசபிக்கு அவர் எங்கே போகிறார்னா, கர்த்தர் தான் யார் என்று வெளிப்படுத்தின வேத வசனத்துக்கு தான் போகிறாரு. இப்போ என்ன இங்கே சொல்லக்கூடிய காரியம் என்ன சொல்கிறாரு? அவர் மோசேயை நோக்கி அவர் எங்கே போகிறாரு? யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் மோசே என்ன கேட்குறாரு? ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும் சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன அதுக்கு மறுமொழி என்ன, தேவன் என்ன மறுமொழி சொல்கிறாரு? என்ன அவருடைய வல்லமையை காட்டலை, இல்லை மாறாக என்ன பண்ணுறாரு? அவருடைய குணாதிசயத்தை தான் காட்டுறாரு. நான் யார் என்று சொல்லக்கூடிய அவருடைய குணாதிசயத்தை காட்டுறாரு. ஏன்னா அவருடைய இரக்கம் எப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லி கொடுத்துறாரு. என்ன சொல்கிறாரு? நான் இரக்கம் யார் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கேன்னா அவன் மேலே இரக்கமாக இருப்பேன். ஏன்னா இரக்கம் என்பது காட்ஸ் சாவரின் சாய்ஸ். ஏன்னா இது கர்த்தருடைய இரக்கம் என்பது யாரு அதை சம்பளமாக பெற்றுக்கொள்ள முடியாது. யாருக்கும் அவர் கடன்பட்டவர் இல்லை. அது மனுஷ முயற்சியினால் வருவதனால இல்லை, மனுஷனுடைய எதிர்பார்ப்பதனால வர்றதில்லை. ஏன்னா கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ள சித்தமாக இருக்கிறாரோ அவங்கள தெரிஞ்சு கொள்கிறாரு. யார் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவங்க மேலே இரக்கமாக இருக்கிறாரு. ஏன்னா இரக்கம் என்பது ஒரு மனுஷனுடைய தகுதி அல்ல, மாறாக இது கர்த்தருடைய குணாதிசயம். நான் யார் மேலே இரக்கமாக இருப்பேனோ, ஏன்னா கர்த்தருடைய இரக்கமான காரியம். ஏன்னா இப்போ இஸ்ரவேலை தெரிந்தெடுத்தது சொல்லும்போது ஆண்டவர் சொல்லும்போது உபாகமம் 7வது அதிகாரம் 7-8 வசனங்களில் சொல்லும்போது இஸ்ரவேலை தெரிஞ்சு கொண்டது, நீங்கள் ஏதோ நல்லவங்க, நீங்கள் திரளான ஜனங்கள், நீங்கள் ஒரு பெரிய ஜாதி என்று நான் உங்களை தெரிஞ்சு கொள்ளலை. ஏன்னா நான் தெரிஞ்சு கொள்ளும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப சின்ன மக்கள், கொஞ்சமான மக்கள். அப்போ என்னன்னா என்னுடைய இரக்கம், என்னுடைய மனது உருக்கம் என்பது நான் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு. அந்த அன்பு என்ன? ஒரு உடன்படிக்கையினால் வந்த அன்பு. அப்போ இங்கே பவுலுங்க இது பண்ணும்போது எதை சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய இரக்கம் என்பது அது தானாக நடப்பதில்லை. இது ஒரு யாரோ ஒருத்தருக்கு வர்ற மாதிரி கிடையாது, இல்லை இது ஒரு நம்ம இது பண்ணுற மாதிரி கிடையாது. மாறாக இது என்னன்னா ஒரு ஆழமான ஒரு தனிப்பட்ட முறையில் வேண்டுமென்று தெரிவு செய்யப்பட்டது. அப்போ கர்த்தருடைய இரக்கம் என்று வரும்போது அவர் என்ன? அவர் இரக்கமுள்ளவர். 103ஆம் சங்கீதம் 8வது வசனம் என்ன சொல்லுது? The Lord is merciful and gracious. கர்த்தர் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். புலம்பல் 3:22-23 பார்க்குறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் நாள்தோறும் புதிதாகின்றன என்று சொல்லக்கூடியதா. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தருடைய இரக்கம் அது நம்ம அதில் தான் நம்மளை ஓய்வு எடுத்துக்கொள்ள வைத்தனுமே ஒழிய நம்ம செய்கிற கிரியையினால இல்லை நம்ம செய்கிற பெர்ஃபார்மன்ஸ்னால இல்லை. இப்போ இப்படி யோசிங்க. இரக்கம் நான் செய்கிற முயற்சியினால் இருந்துச்சுன்னா நம்ம யாராவது அவருக்கு முன்னாடி தகுதிப்பட முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கு வரக்கூடிய இரக்கம் எதனால வருது? கர்த்தருடைய இருதயத்தினால தான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் முன்னாடி போகக்கூடிய ஒரு தகுதி எதனால வந்தது? கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கத்தினால தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவ கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்ததன் மூலமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதனால நம்ம அவர் கூட இருக்கிறோம். அப்போ என்னன்னா கர்த்தருடைய இரக்கத்திற்காக நம்ம இரக்கத்தினால வாழ்றமே ஒழிய இரக்கத்தை பெறுவதற்காக வாழவில்லை. அப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நான் கிருபையிலிருந்து வாழுகிறேனா, அவருடைய இரக்கத்திலிருந்து வாழுகிறேனா, இல்லை அவருடைய அப்ரூவலுக்காக அவர் என்னை இது பண்ணணுங்கிறக்காக வாழ்கிறேனா? அப்போ நான் தேவனை ஆராதிப்பது அவருடைய
குணாதிசயத்துக்காகவும் அவருடைய நன்மைக்காகவும் தானே ஒழிய இங்க அவர் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுதல் என்று வரும்போது அவர் என்னவோ ஒரு சர்வாதிகாரி போல இல்லை. மாறாக அவர் மன உருக்கம் உள்ளவராய், அன்பு செலுத்தக்கூடியவராய் இருக்கிறாரு. அப்போ நான் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டதுனால தான் அவருடைய இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்டக்கூடியவனாய் இருக்கிறேன். இப்ப கர்த்தர் என் மேல இரக்கம் காராட்டினாரு, அதனால நான் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவனா. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம பெற்ற இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்டக்கூடியவங்களா வாழ்வோமா? வல்ல பிதாவே, உம்முடைய இரக்கங்கள் ஆண்டவரே முடிவே இல்லை ஆண்டவரே, அவைகள் நாள்தோறும் புதிதாகின்றன. ஆமா ஆண்டவரே, நேற்றைக்கு, போன மாசத்துக்கு, போன வருஷத்துக்கு, இதுவரை எங்க வாழ்க்கையில உம்முடைய இரக்கம் இல்லைன்னா நாங்க என்னைக்கோ அழிந்து போயிருப்போம். எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் உம்முடைய இரக்கத்தினால எங்களை மன்னித்து ஒரு புது கிருபையில் எங்களை வழி நடத்துவதற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.